الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إماطة الأذى عن الطريق أو كما قال عليه الصلاة والتسليم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வள்ளுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எப்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு நம்முடைய குழந்தைகளுக்கான மதிப்பெண்களை நாம் அறிந்து அடுத்ததாக நம் குழந்தைகளை எந்த வகையான கல்வி நிலையங்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம், எது மாதிரியான படிப்புகளை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்கான சிந்தனைகளிலே நாம் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் கடந்த முறை சொன்னதை போன்று உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் கவனிக்க வேண்டிய இஸ்லாமிய உயர்கல்வியினுடைய இலக்கணமான 3 செய்திகளை நினைவுபடுத்துவதோடு, அதாவது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த துறை என்பது நமக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், சமூகத்திற்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது என்ற 3 விஷயங்களையும் வலியுறுத்தி குர்ஆனுடைய ஹதீஸுடைய பார்வையிலே உயர்கல்வியை குறித்த வழிகாட்டுதலை கடந்த முறை சொன்னதை போன்று ஹதீஸ்களினுடைய பார்வையிலே இஸ்லாமிய உயர்கல்வி என்பது நமக்கு என்ன போதிக்கப்படுகிறது என்பதை இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நாம் பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாக அமைந்திருக்கிறது. பொதுவாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்திலே நாம் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு துறை என்னவென்றால் அது கல்வித்துறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசின் மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த சலுகைகளை பெறுவதற்கான எண்ணிக்கையிலே நாம் நிறைவடையாத சூழ்நிலையிலே கல்வியிலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அரசின் மூலமாக நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான சூழல் உருவாகிற போது இந்த பணியிடத்திற்கு இத்தனை நபர்கள் தேவைப்படுகிறார்கள், இந்த துறையிலே அரசு பணிக்காக நமக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது என்ற அறிவிப்பு வருகிற போது அந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கான
கல்வி நிலை என்பது நம்மிடத்திலே மிகவும் குறைந்து போய் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்திலே நிகழ்காலத்தை நாம் கடந்து அடுத்த கட்டத்திற்கு நம் தலைமுறைகளை, நம் சந்ததிகளை கல்வித்துறையிலே சாதனையாளர்களாக, சிறந்தவர்களாக, வல்லவர்களாக, நல்லவர்களாக அவர்களை நாம் உருவாக்குவதற்கான முயற்சியிலே இப்போதிருந்தே நாம் ஈடுபட வேண்டும். அதற்கான மிக சரியான சூழல் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர் கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும், கல்வி நிறுவனங்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும், கல்வியையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்போதுமே நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை நாம் மேலோட்டமாக பார்க்காமல் தூரநோக்கு சிந்தனையோடு அவைகளை நாம் பார்க்க வேண்டும். தூரநோக்கு சிந்தனையோடு பார்க்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு கை நிறைய பணம் கிடைக்கிறது, அதன் மூலமாக என் வாழ்க்கை ஜீவியத்தை நான் நடத்தி முடித்து விடுவேன், அதன் மூலமாக நான் சொத்துக்களை, செல்வங்களை சேர்ப்பேன், என் தேவைகளை நிறைவு செய்வேன் என்ற மாத்திரத்திலே, என்ற சிந்தனையிலே நம்முடைய குழந்தைகளுக்கான உயர்கல்வியினுடைய தேர்வு என்பது இல்லாமல், நாம் குழந்தைக்கு இப்போது தேர்ந்தெடுத்துகிற இந்த துறையின் மூலமாக, தேர்வு செய்ய இருக்கிற இந்த டிபார்ட்மெண்டின் மூலமாக சமூகத்திற்கு என்ன பயனை கொடுக்கும்? சமூகத்திற்கு அதன் மூலமாக ஒரு 10 வருடத்திலே, ஒரு 5 வருடத்திலே என் குழந்தை இந்த துறையிலே உயர்ந்தவனாக, சிறந்தவனாக மிளிர்ந்து நிற்கிற போது அவனுக்கு பெருமை தரும் என்பது, அவனை படிக்க வைத்த, அந்த துறையை தேர்ந்தெடுத்த, அதற்காக செலவு செய்த பெற்றோர்களுக்கு அது கண்ணியத்தை, மரியாதையை, அந்தஸ்தை தரும் என்பதை தாண்டி சமூகத்திற்கு அந்த குழந்தையால், நம் குழந்தைக்கு தேர்ந்தெடுக்கிற அந்த கல்வியின் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் சேர்த்து நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரிலே பிணை கைதிகளாக பிடித்து வரப்பட்ட அந்த நபர்களுக்கு நஷ்டஈடாக அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கான பிணையத் தொகையாக கல்வி அறிவை பெற்றவர்கள், கல்வி அறிவை பெறாதவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு தாங்கள் தெரிந்ததை கற்றுக் கொடுப்பதை அங்கே பிணையத் தொகையாக நிர்ணயம் செய்தார்கள். நாம் இங்குதான் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லப்பட்டது. மேலோட்டமாக நாம் சிந்திப்பதை விட தூரநோக்கு பார்வையோடு சிந்திக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பத்ருடைய நடைமுறையில் இருந்துதான் நாம் குறிப்பிட்டு உங்களுக்கு சொன்னோம். நபி அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களிடத்திலே இருந்து பொருளாதாரத்தை கேட்டிருக்கலாம், கோடிகளை கேட்டிருக்கலாம், லட்சங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அங்கே உலகத்தினுடைய வேறு எந்த பகுதியையும், வேறு எந்த செய்திகளையும் அங்கே பிணையத் தொகையாக முன்வைக்காமல் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதைக்கு நமக்கு ஏதேனும் கிடைத்தால் போதும் என்று பார்க்கவில்லை. இவர்களின் மூலமாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்பது அது நமக்கும் கிடைக்க வேண்டும், நம் சமூகத்தை சார்ந்த நம் சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனை தான் அவர்களை பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு பிணைய கைதிகளை விடுதலை செய்வதிலிருந்து நபி அவர்களுக்கு அந்த சிந்தனையை எல்லாம் அங்கு ஏற்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைச்சு பார்க்கிறோம், பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, இறை நிராகரிப்பாளர்கள். அவர்களிடத்திலே இருந்து அங்கே
மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. ஏதாவது ஒரு கல்வி. ஏன் அங்கு கல்வியை கேட்டார்கள் என்று சொன்னால், இறை நிராகரிப்பாளர்களிடத்திலே எங்கே மார்க்கம் தெரிய போகிறது? அவர்களிடத்திலே நபி அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்று ஏன் சொன்னார்கள்? அதற்கான பின்னணி என்ன தெரியுமா? வரலாறிலே வருகிறது, அரபியர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் வியாபார நிமித்தமாக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வியாபாரத்திற்காக செல்கிற போது அவர்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள். ஒரு நாட்டிற்கு சென்றால் எந்த மாதத்திலே அந்த மாதத்தினுடைய சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும், எந்த நாட்டிற்கு சென்றால் வியாபாரம் அதிகமாக நடக்கும், லாபங்களை அதிகமாக பெற முடியும், எந்த நகரங்களுக்கு செல்கிற போது பொருளாதாரத்தை நாம் திரட்டுவதற்கான சாத்தியக்கூறு ஏற்படும், ஒரு நகரத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் என்ன என்பன போன்ற எல்லா சூழல்களையும் அன்றைக்கு வியாபாரிகளாக இருந்த அந்த அரபியர்கள், குறைஷியர்கள், குறைஷ் என்று அல்லாஹ் சொல்வதை போல பயணப்பட்டு அதிகமாக வியாபார நிமித்தமாக பல்வேறு நாடுகளுக்கு, பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய அந்த அனுபவத்தை நபி அவர்கள் கல்வி என்ற பெயரிலே அதை நிறுத்தி உங்களுடைய அனுபவங்களை அங்கே பகிர்ந்து செல்லுங்கள் என்றார்கள். உங்கள் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை நீங்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் பிணைய தொகையாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் உரிமையாகிவிடலாம், நீங்கள் சுதந்திரம் பெற்று விடலாம் என்று அங்கே நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு தேவை நமக்கு நிறைவேறினால் போதும் என்றல்ல, அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததிகளை பாதுகாப்பதற்காக ஏதோ ஒரு வகையிலே ஏதாவது ஒரு நுணுக்கத்தை நாம் சகோதர சமயத்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடமிருந்தும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சிந்தித்ததனுடைய அந்த விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் 200 கோடி முஸ்லிம்களுக்கும் மேலாக இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை மாத்திரம் அங்கே சில நபர்களுக்கு பொருளாதாரத்தை வாங்கிக் கொண்டு அங்கே விடுதலை செய்தார்கள். பொருளாதாரத்தை கொடுக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் என்ன தெரிந்திருக்கிறீர்களோ, அவங்க மார்க்கத்தில் ஒன்றும் பெரிய ஆலிம் என்ற பட்டங்களை வாங்கவில்லை, பெரிய யூனிவர்சிட்டிகளிலே சென்று கல்விகளை படித்தவில்லை, இருப்பினும் அவர்களுடைய அனுபவம் என்ன இருக்கிறதோ அந்த அனுபவத்தை உங்களுக்கு தெரிந்ததை தெரியாதவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலையாகிக் கொள்ளுங்கள், சுதந்திரமாகிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் தூரநோக்கு சிந்தனையோடு சிந்தித்ததை போன்று நம்முடைய குழந்தைகளுக்கான உயர்கல்விகளை நாம் தேர்ந்தெடுக்கிற போதும் இந்த துறையின் மூலமாக எதிர்காலத்திலே நம் சமூகத்திற்கு என்ன பயனை தரப்போகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நபிமொழிகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் அறிந்த நபிமொழிதான், பாதையில் கிடக்கும் கற்களை, முற்களை, மனிதர்கள் நடப்பதற்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை பாதையில் இருந்து அகற்றினாலும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது, அதுவும் ஒரு நற்செயல் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னது, பாதையில் கிடக்கிற, வீதியிலே செல்கிறோம், ஒரு முள் கிடக்கிறது, வண்டியில இருந்து இறங்கி அந்த முள்ளை அகற்றி விட்டு சென்றால் நமக்கு தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று மேலோட்டமாக நாம் சிந்திக்கிற இதுவும் இந்த நபிமொழியிலே பொருந்தும், பொருள் கொள்ள முடியும். ஆனால் இதை விட இன்னமும் ஒரு கருத்து வரலாற்றினுடைய ஒளியிலே, இந்த நபிமொழியினுடைய பின்னணியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த தேசத்திலே நம்முடைய தேவைகளுக்காக சாலைகளை பயன்படுத்துகிற பழக்கம் நிறைவாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு சாலைகளை நாம் பயன்படுத்துகிறோம், வீதிகளை நாம் பயன்படுத்துகிறோம், தெருக்களை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த சாலைகள் இன்றைக்கு எந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறது? குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள். அதே போன்று குடித்துவிட்டு வாகனத்தை இயக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள், வாகனத்துடைய ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்கக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், அத்தனை பேருடைய இந்த கவனக்குறைவின் மூலமாக
பல்வேறு விதமான விபத்துக்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டே இருப்பதை தினசரிகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து அந்த 12 பக்கத்தை நம்ம திருப்பணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கத்துல ஏதாவது ஒரு விபத்து, 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியது, ஏதோ ஒரு வகையிலே விபத்துக்கள் என்பது ஒவ்வொரு நாளும் தவிர்க்க முடியாத ஒரு மனித வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அங்கமாக மாறி போய் இருக்கிறது. அதே போன்றுதான் குடிநீருடைய தேவை மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. குடிநீருடைய தேவை என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக பிரத்யேகமாக இருக்கிறது. அதிகாலையிலே கண் விழித்தது முதற்கொண்டு இரவில் அவன் தூங்குவதற்காக செல்கிற வரை அவனுடைய பெரும்பாலான நேரங்களிலே தண்ணீரோடு அவனுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. காலையிலே தூக்கத்திலிருந்து எழுகிறான், அவனுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. சுபஹ் தொழுக வேண்டும், ஒது செய்ய வேண்டும், தண்ணீர் தேவைப்படுகிறது. குளித்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்ப வேண்டும், தன்னுடைய நிறுவனத்திற்கு கிளம்ப வேண்டும், குளித்து சுத்தமாகுவதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அலுவலகத்திலே சென்று அமர்ந்தாகிவிட்டது, கடுமையான வெயில், உஷ்ணத்துடைய நேரம், குடிப்பதற்கு தாகம் ஏற்படுகிறது, தண்ணீர் ஏற்படுகிறது. மதிய உணவை சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீர், மதியம் தூங்கி எழுந்தவுடன் அசர் தொழுகைக்காக ஒளி செய்வதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அசருக்கு பிறகு தேநீர் அருந்துவதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. இப்படியாக மனிதனுடைய அதிகாலை முதற்கொண்டு இரவு வரை அத்தனை நேரங்களும் ஒரு 24 மணி நேரத்திலே மனிதனுடைய பெரும்பாலான நேரங்கள் அது மார்க்க ரீதியான அல்லது உலக ரீதியான எல்லா தேவைகளுக்கும் தண்ணீருடைய தேவை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தண்ணீருடைய பயன்பாடு என்பது, தண்ணீருடைய தேவை அதிகரித்திருக்கிறது. மனிதர்களுக்கு அந்த தண்ணீர், குடிதண்ணீருடைய தேவை என்பது அது பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் எத்தனையோ இடங்கள் இன்றைக்கும் சாலை வசதிகள் சரியாக இல்லாமல் பல்வேறு விதமான சூழல்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மின்சாரத்தினுடைய தேவை இந்த கடுமையான உஷ்ணமான நேரத்திலும் கூட நிறைய தேவைப்படுகிறது. இந்த மின்சார வசதி இல்லாததன் காரணமாக பல்வேறு விதமான கற்பழிப்புகள், திருட்டுகள் மிக முக்கியமான இடங்களிலே நடந்து முடிவதை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவரவர்கள் அங்கே அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்துவிட்டு நாம் நம்முடைய வயிறு நிரம்பினால் போதும் என்று சென்று விடுவதுதான் மார்க்கம் நமக்கு சொல்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், பாதையில் இருக்கக்கூடிய கற்களை முற்களை அகற்றுவதற்கு எப்படி அல்லாஹ் தர்மம் செய்த நன்மையை கொடுக்கிறானோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் அரசு துறைகளிலே, போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் அல்லது மின்சாரத்துறையாக இருக்கட்டும் அல்லது PWD என்று சொல்லப்படக்கூடிய துறையாக இருக்கட்டும் அல்லது டுவார்டு போர்டு என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற துறையாக இருக்கட்டும், இது போன்ற அரசு துறைகளிலே நம் குழந்தைகள் அமர்ந்து இது போன்று சாலைகள் இல்லாத இடங்களிலே சாலைகளை அமைப்பதற்கு, மின்சார வசதி இல்லாத இடங்களிலே மின்சார கம்பங்களை அமைத்து திருட்டு கொள்ளை போன்ற துயர சம்பவங்கள் நடைபெற்றதிலிருந்து அந்த சமூகத்தை, அந்த பகுதி மக்களை பாதுகாப்பதற்கான பணியிலே ஒரு அரசு அதிகாரியாக நம் குழந்தை அமர்ந்து அதற்கான ஒப்பத்திலே, அதற்கான அந்த துறைகளிலே, அந்த பேப்பர்களிலே நம் குழந்தைகள் கையொப்பமிட்டால் அதற்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், வெறுமனே கற்களையும் முற்களையும் நீக்குவதற்கு மாத்திரம் நமக்கு தர்மம் செய்த நன்மை அல்ல. சாலைகள் சரியாக அமைவதற்கு, சாலைகள் செப்பனிடப்படுவதற்கு, அந்த மக்கள் பயமின்றி நடப்பதற்கு தேவையான மின்சார வசதிகளை அமைத்துக் கொடுப்பதற்கான பணிகளிலே யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் சதக்கா செய்த நன்மை உண்டு என்பதை நபி அவர்களுடைய இந்த நபிமொழியின் மூலமாக ஆழமான கருத்தாக மார்க்க அறிஞர்களின் மூலமாக நமக்கு சிந்தித்து தூர நோக்கு பார்வையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம் குழந்தைகளுக்கான உயர் கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கிற போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்
அதே போன்று மின்சாரத்துறை, அதே போன்று போக்குவரத்து துறை என்று குடிநீர் சம்பந்தப்பட்ட இந்த துறைகளிலும் நம் குழந்தைகளை நாம் அரசு அதிகாரிகளாக ஆக்கி அவர்களை அந்த இருக்கையிலே அமர்த்தி அதற்கான ஒப்பங்களிலே அவர்கள் கையொப்பமிடுகிற ஒவ்வொரு கையெழுத்திற்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாதையில் கிடக்கிற கற்களை முற்களை அகற்றுவதற்காக கிடைக்கிற அந்த தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் இதற்கும் கொடுப்பான் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று நமக்கு வரலாறிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே நம் குழந்தைகளுக்கான உயர்கல்விகளை தேர்வு செய்கிற போது நமக்கு மட்டும் பயன் தரக்கூடிய அந்த துறைகளை தேர்வு செய்யாமல் இந்த துறையை தேர்வு செய்தால் எதிர்காலத்திலே என் சமூகத்திற்கு என்ன பயன், என் சமூகத்திற்கு என்ன பயன், இதன் மூலமாக என் சமூகத்தினுடைய வளர்ச்சி எங்கே செல்லும் என்பதை நாம் இப்போதிருந்தே யோசித்து நம் குழந்தைகளுக்கான உயர்கல்விகளை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாதாரணமாக நாம் கருதுகிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் அந்த நபிமொழிகளை தூரநோக்கு சிந்தனையோடு பார்க்காமல் மேலோட்டமாக அவைகளை பார்த்து அமல் செய்துவிட்டு கடந்து சென்று விடுகிறோம். இந்த நபிமொழிகளை நாம் நன்கு உற்று நோக்குகிற போது இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க நபிமொழிகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே நீங்கள் அதிகாரத்திலே அமர்வதற்கான முயற்சிகளிலும் உங்கள் குழந்தைகளை அமர்த்துவதற்கான பணிகளிலும் பெற்றோர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை இலைமறை காயாக இந்த நபிமொழிகளின் மூலமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் நபிமொழியிலே இப்படி வருகிறது. ஒரு கிராமவாசி அவர்கள் வந்து நபியிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் எது என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் எது என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இது காலு சுரூரி அலல் முஸ்லிமி. சுருக்கமான பதில்தான், இது காலு சுரூரி, மகிழ்ச்சியை நுழைவிப்பது அலல் முஸ்லிமி. ஒரு முஸ்லிமுக்கு நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் பர்லுகளுக்கு பின்னர் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான விஷயம் என்றார்கள். அதுக்குன்னு பர்லு கடமையான 5 விஷயங்கள் இருக்குல்ல, அதுல கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கடமையான பர்லுகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான காரியம் எதுவென்றால் அந்த கிராமவாசிக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இது சாலு சுரூரி அலல் முஸ்லிம். ஒரு முஸ்லிமுக்கு நீ மகிழ்ச்சியை நுழைவிப்பது உனக்கு அல்லாஹ்விற்கு மிக ஓப்பான காரியம் என்றார்கள். நாம் இந்த நபிமொழிக்கு என்ன பொருள் கொள்கிறோம்? நான் பொருளாதார வசதி உள்ளவனாக இருக்கிறேன், என்னை தேடி ஒருவர் வருகிறார், என் குமருக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன், நான் மிகவும் ஏழையாக இருக்கிறேன் என்று வந்தால் நான் ஏதோ என்னால் முடிந்த ஒரு காசு பணங்களை, ஒரு தொகையை நெட் அமௌண்டாக நான் கொடுக்கிறேன். இப்போது என்னை தேடி வந்த அந்த முஸ்லிமிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, நம்முடைய தேவை நிறைவடைந்து விடுகிறது என்று அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே வந்தார். இப்போது பணம் கிடைத்த போது அவருக்கு மகிழ்ச்சி என்பது ஏற்பட்டது. இது காலு சுரூரி அலல் முஸ்லிம் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அதே போன்றுதான் சில இடங்களிலே ஏழைகளை நாம் தேடி சென்று கொடுக்கிறோம், அல்லது பள்ளிவாசல்களிலே உதவி என்று வருகிற போது அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். இந்த அனைத்தும் பர்லுக்கு பின்னால் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது என்று மேலோட்டமாக நாம் பொருள் கொள்கிறோம். இதுவரைக்கும் அப்படிதான் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவும் நபி அவர்கள் சொன்ன நபிமொழியினுடைய கருத்து தான். அதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நல்ல செய்தி தான். ஆனால் இத்தோடு ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை நுழைவிப்பது என்பது அதற்கு முற்றுப்புள்ளி நாம் வைத்து விடக்கூடாது. இந்த நபிமொழியிலே மேலதிக விளக்கமாக கூடுதல் செய்தியாக நமக்கு இதையும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அரசு துறைகளிலே ஒரு அரசு அலுவலகத்திற்கு செல்கிறோம், ஆதார் கார்டு இல்லாம நம்ம வேலை என்னைக்காவது நிறைவடைகிறதா? ஓட்டர் ஐடி இல்லாமல் நம் வேலை என்றைக்காவது முடிந்திருக்கிறதா? அது கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேறு எந்த வகையான இதாக இருக்கட்டும், எந்த தேவை என்ற அரசு அலுவலகங்களை நாம் நாடுகிற போதும் முதலிலே நாம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, ஆதார் ஜெராக்ஸ் கொடுங்கள்,
ஓட்டர் ஐடி காப்பியை கொண்டு வாருங்கள். நம் இடத்திலே கேட்கப்படுகிற கேள்விகள் இதுதான். அதற்கு பின்னர் நிறைய ஆவணங்கள் கேட்கப்படுகிறது. அவைகளை எல்லாம் நாம் ஒரு சலுகையை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கேட்கிற அத்தனை ஆவணங்களையும் சரியான முறையிலே நாம் கொண்டு போய் அங்கே சமர்ப்பித்தால் தான் சம்பந்தப்பட்ட துறையிலே அந்த உதவிகளை நாம் பெற முடிகிறது. இந்த நபிமொழியினுடைய கூடுதல் விளக்கமாக சொல்லப்படுகிறது. இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் என்ன, அதை யார் யார் பெறலாம், எப்படி பெறலாம் என்பதற்கான செய்திகளை நாம் சார்ந்திருப்பவர்கள் தெரியாமலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான செய்திகளை அவர்களுடைய காதுகளிலே நாம் விழச் செய்வதும் இதுகாது சுரூரி அலல் முஸ்லிம் என்பதிலே கட்டுப்படும் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு என்ன சலுகை இருக்கிறது என்பதை தெரிந்தால் தானே, அதற்கு என்ன ஆவணங்கள் வேண்டும் என்று தெரிந்தால் தானே அவைகளை நான் சரியாக சரி செய்து சமர்ப்பித்து அவைகளை நான் பெற முடியும். அதை பெறுவதற்காக அரசு அலுவலகங்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்திலே எவ்வளவு மக்கள் அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இஸ்லாமியர்கள் என்பதன் காரணமாக அனைத்து ஆவணங்கள் சரியாக இருக்கிற போதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது சரியில்லை இது சரியில்லை என்று ஏன் அலைக்கழிக்கப்படுகிறார்கள்? நாம் இங்குதான் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இருக்கைகளிலே நம் குழந்தைகள் அரசு அதிகாரிகளாக அமர்ந்து இந்த மனிதர் இந்த சலுகையை பெறுவதற்கு தகுதியானவர் என்கிற கையொப்பத்தை இட்டு இவருக்கு நாம் சான்றுகளை கொடுத்து வழங்குகிற அந்த இருக்கைகளிலே நம் குழந்தைகள் அமர்ந்து கையொப்பம் இட்டால் அதற்கும் இதுகாலு சுரூரி அலல் முஸ்லிம் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அரசு அலுவலகங்களிலே அலக்களிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நமக்கும் அந்த பொருளாதார தேவை என்பது நிறைவேறுகிறது. நம் சமூகத்தை சார்ந்தவர்களும் சகோதரத்து சமயத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு நாளும் அரசு அலுவலகங்களிலே வாசல்களிலே அவர்கள் காத்து கிடந்து அலக்களிக்கப்படக்கூடிய அந்த சூழல் மிக விரைவாக தவிர்க்கப்படும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம் குழந்தைகளை அரசு அதிகாரிகளாக அந்த இருக்கைகளிலே சென்று அமர்கிற அளவிற்கு அவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி அதற்கான தேர்வுகளிலே அவர்களை தேர்ச்சி பெற செய்து அந்த இருக்கைகளிலே சென்று நாம் அமர வைத்து விட்டால் ஒரு 10 வருடத்திலே இப்போதைக்கு அந்த திட்டத்தை நாம் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு ஆண்டும் நம் குழந்தைகளை அரசு அதிகாரிகளாக என் இல்லத்திலே இருந்து என் குழந்தைகளை நான் உருவாக்குவேன், என் சமூகத்திற்கு அதன் மூலமாக நான் பலனடைய செய்வேன் என்கிற அந்த உறுதிப்பாட்டை பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எடுத்து செயல்படுகிற போது ஒரு 10 ஆண்டுகளிலே அரசு அலுவலகங்களிலே இஸ்லாமியர்களாக நம்முடைய குழந்தைகள் அரசு அதிகாரிகளாக அந்த இருக்கைகளில் அமர்ந்து சமூகத்திற்கு மிகச்சிறந்த பலனை செய்ய முடியும் என்பதோடு நபி அவர்கள் சொன்ன இதுகாலு சுரூர் அலல் முஸ்லிம் சந்தோஷமாக இந்த அலுவலர் இருக்கிறார், இந்த விஏஓ இருக்கிறார், இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இருக்கிறார், இவரிடத்திலே சென்றால் என் வேலையை விரைவாக முடித்துக் கொடுப்பார், நான் நிறைவாக அங்கிருந்து திரும்பி வருவேன் என்கிற சந்தோஷத்தோடு அவன் வருகிற அந்த நிலை என்பது நமக்கும் பொருளாதார தேவை அரசுடைய சம்பளமாக கிடைத்து விடுகிறது. அந்த மனிதருக்கும் சமூகத்திற்கும் நாம் சமூக சேவை செய்த ஒரு சூழல் என்பது ஏற்படுகிறது. சமுதாயத்திற்கும் அது பலனாக இருக்கிறது. அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தையும் நாம் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. நபி அவர்கள் இதுகாலு சுரூரி அலல் முஸ்லிம் என்று சொன்னது நம்மை தேடி வருகிற அந்த மனிதர்களுக்கு நம்மால் முடிந்ததை கொடுத்துவிட்டு நான் இந்த நபிமொழியை கடைபிடித்து விட்டேன் என்று நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிடக் கூடாது. நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய தூரநோக்கு சிந்தனையாக என் குழந்தைகளை அரசு அதிகாரிகளுடைய இருக்கையிலே நான் அமர்த்துவேன் என்கிற உறுதிப்பாட்டை பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொள்கிற போது எதிர்காலத்திலே நாம் எதிர்பார்க்கிற சிறந்த சமூகம், நாம் எதிர்பார்க்கிற அந்த அரசின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கைகளை விட அதிக அளவிலே நமக்கு தேவை என்பது நாம் பட்டதாரிகளாக அந்த அரசு பணிகளை பெறுவதற்கான தேவையுடையவர்களாக நாம் அதிகமாக இருக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்திலே நபி அவர்களுடைய இந்த நிலையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள், அல் முஸ்லிமோ மன் சலிமல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வைதிஹி. அரசு அதிகாரம் பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக நம்மை நாடி வரக்கூடிய நம் சமூகத்தை சேர்ந்த
சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மற்ற சகோதர சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே வார்த்தைகள் கண்ணியமாக இருக்க வேண்டும், மரியாதையோடு இருக்க வேண்டும். அதே போன்று லஞ்சம், கையூட்டு போன்ற அந்த வேலைகளுக்கும் நாம் செல்லக்கூடாது என்பதை இப்போதே நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். நபி அவர்களுடைய இந்த நபிமொழியினுடைய தூரநோக்கு சிந்தனையிலே அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் நாவின் மூலமாக, கரத்தின் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு நோவினை கொடுக்காமல் இருப்பவன் தான் பரிபூர்ணமான முஸ்லிம் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீ அரசு அதிகாரியாக உருவாக வேண்டும், அதே நேரத்திலே லஞ்சத்தையும் ஊடத்தையும் மற்ற விஷயங்களையும் நீ சிந்தனையிலே வைக்கக்கூடாது என்பதையும் நம் குழந்தைகளுக்கு இப்போதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அரசு துறைகளிலே, அரசு பதவிகளிலே, மிக முக்கிய பொறுப்பிலே அமர்ந்தாலும் லிசான், உன்னுடைய நாவு உன் கண்ட்ரோலிலே இருக்க வேண்டும். எதிரிலே இருப்பவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், உன் வயதிற்கு கீழே உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களிடத்திலே பார்த்து பக்குவமாக பேச வேண்டும் என்ற எல்லா செய்திகளையும் இந்த நபிமொழியை அடிப்படையாக வைத்து நம் குழந்தைகளுக்கு இப்போதிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து நம்முடைய குழந்தைகளுக்கான உயர்கல்விகளை நாம் தேர்வு செய்கிறார். அதே நேரத்திலே இஸ்லாமிய கலாச்சாரம், பண்பாடு இவைகளுக்கு மாற்றம் இல்லாத அந்த சூழ்நிலைகளை நாம் கவனித்து அந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிற போது நாம் எதிர்பார்க்கிற அந்த சமூகத்தை நாம் கட்டமைக்க முடியும். அதன் மூலமாக நாமும் பயன்பெறலாம், நம் சமூகத்திற்கும் பலன் கிடைக்கும், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தையும் நாம் பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. குழந்தைகளுக்கான உயர்கல்வியை நாம் தேர்வு செய்யக்கூடிய இந்த மிக முக்கியமான தருணத்திலே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த 3 விஷயங்களையும் முன்னிறுத்தி நம் குழந்தைகளுடைய உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அதற்காக சிந்தனைகளிலே மூடி இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் அதற்கான வழிவகைகளை, அதற்கான சூழ்நிலைகளை, இறைவனுடைய உதவிகளை அதிகமாக ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்